மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாயிகாவின் தேசிய தலைவர் டான்சி அவர்களே, மாண்புமிகு காப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாயிகாவின் தேசிய துணைத் தலைவருமான தத்துஸ்ரீ அவர்களே, பிரதான மண்டபத்தில் குடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது பணிவான மாலை வணக்கத்தை பதிவு செய்கின்றேன். வணக்கம். நம்முடைய இன்றைய மாநாடு முதல் அங்கமாக கடவுள் வாழ்த்து, அதனைத் தொடர்ந்து நாட்டின் தேசிய கீதம், மாயிகாவின் எழுச்சி பாடல், மறைந்த தலைவர்களுக்கு ஒரு நிமிட மௌன அஞ்சலி. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஒரு சேர நடைபெறும் போது அனைவரும் எழுந்திருக்கும்படி மிக பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இஸ்லாமிய மாநில மாயிகாவின் சமய பகுதி தலைவர் திரு இலேஷ்குமார் அவர்களை கடவுள் வாழ்த்து பாடலை பாடுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். பிடியதனொரு உமை கொடமிகு கரியது வழி கொடுதனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மீது கொடை கடிகணபதி வர அருளினன் மீது கொடை வடிவினர் பயில் வழி வளமுடைய திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து நாட்டின் தேசிய கீதம். ஏறத்தாழ 15 ஆண்டுகள் இந்த மாநிலத்தை வழிநடத்திய தலைவரும், மாயிகாவின் 8வது தேசிய தலைவரும், பிரதமர் துறை அமைச்சர், இயற்கை வள சுற்றுச்சூழல் அமைச்சின் அமைச்சராக இருந்து அண்மையில் இயற்கை எய்திய அமரர் தத்துவச்சி பழனிவேல் உட்பட மாயிகாவின் வளர்ச்சி கொள்கை பிடிப்புடன் பணியாற்றி மறைந்த தலைவர்களுக்கு ஒரு நிமிட மௌன அஞ்சலி.
நன்றி. அனைவரும் தங்கள் மேற்கில் அமரும்படி மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 22 தொகுதிகளை உள்ளடக்கிய ஸ்லாங்கூர் மாநில மாயிகாவில் 79வது பேராளர் மாநாட்டில் வரவேற்புரையாற்ற ஸ்லாங்கூர் மாநில மாயிகா தொடர்பு குழு செயலாளர் திரு மா சசிதரன் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மாய்கா ஸ்லாங்கூர் மாநில தொடர்பு குழுவில் 79வது பேராளர் மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்ற வருகை தந்துள்ள மாய்காவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ தத்தோஸ்ரீ டாக்டர் சா விக்னேஸ்வரன் அவர்களே, இம்மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள கட்சியின் தேசிய துணைத் தலைவர் மாண்புமிகு டத்தோஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அவர்களே, கட்சியின் தேசிய உதவி தலைவர்கள் மதிப்புமிகு டத்தோ டி முருகே அவர்களே, மதிப்புமிகு டத்தோ டாக்டர் நெல்சன் அவர்களே, மதிப்புமிகு செனட்டர் டத்தோ ஸ்ரீ மதிப்புமிகு தான் ஸ்ரீ டத்தோ ஸ்ரீ ராமசாமி அவர்களே, இப்பேராளர் மாநாட்டிற்கு முன்னிலை வகிக்கின்ற மாய்கா ஸ்லாங்கூர் மாநில தொடர்பு குழு தலைவர் டத்தோ எம் சங்கர்ராஜ் ஐயங்கார் அவர்களே, மாஷா பல்கலைக்கழக இணைவேந்தர் பேராசிரியர் மாண்புமிகு செனட்டர் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் முகமது அனிஃபா ஹஜி அப்துல்லா அவர்களே, மாய்காவின் தலைமைச் செயலாளர் டத்தோ டாக்டர் எஸ் ஆனந்தன் அவர்களே, கட்சியின் தேசிய பொறுப்பாளர் மதிப்புமிகு டத்தோ நா சிவகுமார் அவர்களே, மாய்காவின் தேசிய தகவல் பகுதி அதிகாரி மதிப்புமிகு டத்தோ ஏ.கே. ராமலிங்கம் அவர்கள், கட்சியின் தேசிய அமைப்பு செயலாளர் மதிப்புமிகு டத்தோ என் முனியாண்டி அவர்களே, கட்சியின் தேசிய வியூக அதிகாரி மதிப்புமிகு டத்தோ ஆர் தினாலன் அவர்களே, மாய்காவின் தேசிய ஊடக பகுதி தலைவர் திரு எல் சிவசுப்பிரமணியம் அவர்களே, கட்சியின் நிர்வாக செயலாளர் மதிப்புமிகு டத்தோ டாக்டர் ஏ.டி. குமாரராஜா அவர்களே, மாய்காவின் தேசிய இளைஞர் பகுதி தலைவர் திரு அரவிந்த் கிருஷ்ணன் அவர்களே, கட்சியின் தேசிய மகளிர் பகுதியின் தலைவியும் ஜொகூர் மாநில கமலா தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு என் சரஸ்வதி அவர்களே, தேசிய புத்ரா பகுதி தலைவர் டாக்டர் எஸ் சதீஷ்குமார் அவர்களே, தேசிய புத்ரி பகுதி தலைவி திருமதி தீபா சோலைமலை அவர்களே, கட்சியின் மத்திய செயலர் உறுப்பினர்களே, நெகிரி சிம்லான் மாநில மாய்கா தலைவர் வி சுப்பிரமணியம் அவர்களே, கிளாந்தான் மாநில தலைவர் திரு ரேணுகோபாலன் அவர்களே, பிபிபி மாநில ஸ்லாங்கூர் மாநில தலைவர் திரு சுரேந்திரன் அவர்களே, மக்கள் சக்தி மாநில தலைவர் டத்தோ ஆர் ரமேஷ் அவர்களே, மாண்புமிகு செனட்டர் டத்தோ சிவராஜ் அவர்களே, மதிப்புமிகு மாய்கா ஸ்லாங்கூர் மாநில துணைத் தலைவர் திரு ரே ஸ்ரீதரன் அவர்களே, துணை செயலாளர் திரு என் ராஜகோபால் அவர்களே, பொருளாளர் டத்தோ ஏ.பி. சிவம் அவர்களே, தகவல் பிரிவு அதிகாரி வி எஸ் பன்னீர்செல்வம் அவர்களே மற்றும் மாநில நிர்வாக உறுப்பினர்களே, மாநில இளைஞர் பிரிவு தலைவர் திரு சுகன் அவர்களே, மாநில மகளிர் பகுதி தலைவி செல்வி மகேஸ்வரி அவர்களே, மாநில புத்ரா பகுதி தலைவர் திரு செல்வ பாண்டியன் அவர்களே, மாநில புத்ரி பகுதி தலைவி திருமதி ஆர் திவானி அவர்களே, அன்பார்ந்த இளைஞர்களே, பேராளர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக பொறுப்பாளர்களே, சகோதர சகோதரிகளே, ஸ்லாங்கூர் மாநில மாய்காவின் 79ஆம் ஆண்டு பேராளர் மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மாய்காவின் அமைப்பு விதியின்படி நடைபெறும் இப்பேராளர் மாநாட்டில் பங்கேற்றுள்ள அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். ஸ்லாங்கூர் மாநில காங்கிரசின் 78வது பேராளர் மாநாட்டிற்கு பிறகு அமைக்கப்பட்ட மாநில காங்கிரசின் நிர்வாகத்தில் 2024-2027 தவணை காலத்திற்கு ஸ்லாங்கூர் மாநில மாய்காவின் செயலாளராக பணியாற்ற வாய்ப்பளித்திருக்கும் நமது கட்சியின் தேசிய தலைவர்
மரியாதைக்குரிய தான்ஸ்ரீ அவர்களுக்கு இவ்வேளையில் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொறுப்படுத்த காலத்திலிருந்து மாநில காங்கிரசின் நிர்வாகத்தில் இயன்ற பணிகளை ஆற்றிட உறுதுணையாக புரிந்த உங்கள் அனைவருக்கும் இவ்வேளையில் மனமார்ந்த நன்றியை நல்கின்றேன். இப்பேராளர் மாநாடு சிறப்புடன் நடைபெற வருகை தந்துள்ள அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, மிகுதலும் எல்லாம் வாழ்க. மைகாயின் இஸ்லாமிய மாநில 79வது வேளாளர் கூட்டத்துக்கு இங்கே வந்திருக்கும் நம் இனிய தேசிய தலைவர் தான்ஸ்ரீ தத்துஸ்ரீ டாக்டர் S.A. விக்னேஸ்வரன் அவர்களை அவரு பக்கத்துல இருக்கும்போது யாருமே கை தட்ட மாட்டாங்கன்னு போட்டாங்க. நல்லா சாப்பிட்டாங்க. அது சரி, திரும்பி அவனுக்கு ஒரு பலத்தை கை தட்டு கொடுங்க. மேலும் இங்க வந்திருக்க நம்ம தேசிய துணைத் தலைவர் மதிப்புமிகு தத்துஸ்ரீ டாக்டர் சரவணன் அவர்களே, கட்சியின் தேசிய உதவி தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் அசோகன் அவர்களே, மதிப்புக்குரிய டாக்டர் P. முருகையன் அவர்களே, மதிப்புக்குரிய டாக்டர் ஜான்சன் ரங்கநாதன் அவர்களே, தேசிய உதவி தலைவர் மற்றும் பேரா மாவட்ட தலைவர் தான்ஸ்ரீ தத்துஸ்ரீ ராமசாமி அவர்களே, மறைக்காய் தலைமை செயலாளர் டாக்டர் S. ஆனந்தன் அவர்களே, மாநில தேசிய பொருளாளர் மதிப்புக்குரிய டாக்டர் சிவகுமார் மன்ராஜா அவர்களே, மாநில தேசிய தகவல் பிரிவு தலைவர் டாக்டர் A. ராமலிங்கம் அவர்களே, மாநில தேசிய அமைப்பு செயலாளர் மதிப்புக்குரிய டாக்டர் N. முனியாண்டி அவர்களே, மாநில யூனிக அதிகாரி மதிப்புக்குரிய டாக்டர் விநாதன் ராஜகோபால் அவர்களே, மாய்காய் மீடியா தலைவர் திரு சிவசுப்பிரமணியன் அவர்களே, மாய்காயின் நிர்வாக செயலாளர் மற்றும் மதிப்புக்குரிய டாக்டர் A.P. குமராஜா அவர்களே, தேசிய தலைவர் அரசியல் செயலாளர் டாக்டர் R.G. ராஜா அவர்களே, மாய்காயின் தேசிய இளைஞர் நகரின் தலைவர் திரு அகல் கிருஷ்ணன் அவர்களே, மாய்காயின் தேசிய மகளிர் பகுதியின் தலைவி மற்றும் ஜம்மு தமிழக ஊழல் உறுப்பினர் அஜித் குடேசன் திருப்பதி சரஸ்வதி நலந்தங்கி அவர்களை, தேசிய பூத்ரா பகுதியின் தலைவர் டாக்டர் S. சதீஷ்குமார் அவர்களே, தேசிய புதுவெளி பகுதி தலைவி திருமதி தீபா சோமமாலி அவர்களே, மற்றும் மக்கள் சக்தி இஸ்லாமிய தலைவர் டாக்டர் ரமேஷ் அவர்களே, மைபிலிட்டி இஸ்லாமிய தலைவர் சுரேந்திரன் அவர்களே, மாநில தலைவர்களே மற்றும் இந்த பெரிய ஹால் இலவசமா கொடுத்து இல்ல நீங்க பாருங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு காசு வாங்கல. அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். ஸ்ரீ அனிமா அவர்களே, மாநில துணைத் தலைவர் திரு ஸ்ரீதரன் அவர்களே, மாநில செயலாளர் சசிதரன் அவர்களே, ஸ்லாங்கோ மாநில பொருளாளர் டாக்டர் A.P. சிவம் அவர்களே, ஸ்லாங்கோ மாநில துணை செயலாளர் ராஜமோகன் அவர்களே, ஸ்லாங்கோ மாநில நிர்வாக செயலாளர் திரு A.K. செல்வகுமார் அவர்களே, ஸ்லாங்கோ மாநில இளைஞர் பகுதி தலைவர் சுகன் அவர்களே,
மகளிர் தலைவி மகேஸ்வரி அவர்களே, புத்ரி தலைவி திவானி ராமசாமி அவர்களே, புத்ரா தலைவர் செல்வா பாண்டியன் அவர்களே, கைத்தட்டல் முடிச்சுட்டே போகுது. தலைவர்களே, தலைவர்களே மற்றும் இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் முதல்ல என்னைய வந்து இஸ்லாமிய இளைஞர் பகுதி தலைவர்களை சேர்த்தும் சாமிகளுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்வேன். அதுக்கு முன்ன நம்ம கான்ஸ்டருக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்வேன். ஏன்னா 2005 எனக்கு கிளைய கொடுத்தாரு, அவர் தான் கொடுத்தாரு. தெரியுமா இல்லையான்னு தெரியல. அங்க அவங்க கமலாடி கால் பண்ணி கொடுக்குறீங்களா இல்லையான்னு கேட்டாரு. ஆன் த ஸ்பாட் கிளைய கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் எனக்கு இந்த பெரிய பொறுப்பை கொடுத்ததுக்கு அவருக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்றேன். தர்சி நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் புக்கு கிடைச்சிருக்கோம். 800 புக்கை நம்ம அடிச்சிருந்தோம். எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். மற்றும் யாருக்கு இல்லையோ QR கோட் உங்க டேக் பின்னால இருக்கு, அதை பார்த்து நீங்க வந்து இந்த புக்கு இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிக்கலாம். நன்றி அவர்களே, பேரவர்களே. முதல் நம்ம வந்து ஸ்லாங்கோ மாநில பொறுப்பு கையோடு நம்ம வந்து முதல் தெற்கோன் ஆஃபீஸ் போயிருந்தோம். அதாவது டாக்டர் அப்துல்லா சனி அவரை வந்து கண்டு பல விஷயம் பேசியிருந்தோம். அதாவது இந்திய சமுதாயத்துக்கு தெற்கோன் எப்படி அவங்க முறையா அப்ரூவல் கொடுக்கணும், எவ்வளோ சீக்கிரம் அவங்க அப்ரூவல் கொடுக்கணும் அவங்க கண்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜோஹோ டோல் மக்கோத்தாங்க நம்ம தொகுதி வாரியா நம்ம ஜோஹோவில் போய் வேலை செஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம மந்திரி கசியாத்தானோட பொலிட்டிக்கல் செக்ரட்டரி அவரை கண்டு என்னென்ன விஷயம், அதாவது நம்ம இந்திய சமுதாயத்துக்கு இந்த ஹெல்த் விஷயத்தை வந்து எப்படி நம்ம அவங்களுக்கு உதவி செய்யலான்னு ஏஎல்பி வந்து நம்ம அவரை கண்டு அவங்க சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 40 பேர்கிட்ட நம்ம ஏஎல்பி வாங்கி கொடுத்துருக்கோம் மாநிலத்துல. அதுவும் எஃப்ஐஎல் இப்பதான் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து YB பாப்பா ராயுடு ஸ்லாங்கோ ஐஸ்கோ அவரை பார்த்து சந்திச்சு ஏன்னா நம்மளுக்கு ஒரு 5 கேள்வியாய் கொடுத்துருந்தாங்க. அதுவும் மிக குறைவா, நம்மளுக்கு 22 தொகுதி இருக்கு, ஆனா 5 பேர் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன இருந்தோம்னா இந்த 5 பேரும் நம்ம ரிசைன் பண்றோம், நமக்கு இது தேவையில்லை. எதுக்கு 5 பேர், நம்மளுக்கு 22 தொகுதி இருக்கு, ஆனா 5 பேருக்கு தான் கொடுத்துருந்தீங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த வருஷம் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதுவும் நம்மளுக்கு வேண்டாம் சரி. ஏன்னா நம்ம கேட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா நம்ம பக்கத்தாக இருக்கோம், அதுக்கு அவங்க மதிச்சு கொடுக்கணும். 20 நாள் மைக்கா ஸ்லாங்கோல வந்து இத்தனை பேராளர்கள் அவங்க சொந்த பணத்தை வச்சு மக்களுக்கு உதவி செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு நம்மளுக்கு கண்ணு தெரியல. 2007 அதாவது 2008க்கு அப்புறம் ஸ்லாங்கோல ஒண்ணுமே இல்லை. நம்மளுக்கு வந்து எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல. ஸ்லாங்கோல ஒரு கவுன்சிலர் சீட்டு KKI ஒண்ணுமே கொடுக்கல. இப்பயும் நம்மளுக்கு ஒண்ணுமே வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வங்கி சலாயன் டிவிஷன்ல போய் நம்ம உதவி செஞ்சிருந்தோம். அதுல ஒரு 100 குடும்பத்துக்கு வந்து நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் மன்செக்டர் அதுவும் சலாயன் டிவிஷன்ல கொடுத்துருந்தோம். அப்புறம் நம்ம முதலமைச்சர் அதாவது ஸ்லாங்க முதலமைச்சரை போய் சந்திச்சு ஒரு மீட்டிங் போட்டோம். அவர் சொன்னாரு எல்லாமே செய்யறாங்கன்னு சொன்னாரு. 8 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யல. அதுக்கப்புறம் நம்ம வந்து தீபாவளி நிகழ்ச்சி ஷாலாம செஞ்சிருந்தோம். அது மக்கள் பெரிய வரவேற்பு இருந்துச்சு. நம்ம தலைவர்கள் எல்லாம் வந்து நீங்களும் வந்திருந்தீங்க, அது சிறப்பாக செஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் விஎன் கன்வென்ஷன் 50வது விஎன் கன்வென்ஷன்ல ஷாலாம்ல நடந்தது.
அதுல நான் சொல்லியிருந்தேன். அங்க என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம வந்து 50 வருஷமா பிஎன்ல இருக்கோம். ஆனா பிஎன் மூலியமா நம்மளுக்கு வந்து ஏதோ எலெக்ஷன் அப்ப கூப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் செய்யணும்னா அப்பதான் கூப்பிடுவீங்க. எப்ப நம்ம கூப்பிடுறோமோ அதுக்கு போனும் அக்செப்ட் பண்றதுல ஒண்ணுமே செய்யறதில்ல. ஸோ அதனால அப்ப சொல்லியிருந்தேன். அப்ப தேசிய பிஎன் தலைவர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதெல்லாம் மைக்ல வச்சு பேசக்கூடாது, நீங்க ரூம்ல வச்சு பேசணும்னு. அந்த ரூம் சாவியம் கொடுக்கல இது வரைக்கும். தத்து வீரா பகத் அவர் தான் ஸ்லாங்கோ மாநில தலைவர். எப்ப அடிச்சாலும் எடுக்க மாட்டாரு, அவர் செக்ரட்டரிக்கு அடிச்சாலும் எடுக்க மாட்டாரு. இதான் விஷயம் ஸ்லாங்கோ பிஎன்ல. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லாங்கோ மாநில போலீஸ் பெட்ரோல் போலீஸ் வாங்கும் அவரை சந்திச்சோம். அதுல சில விளக்கம் கொடுத்துருந்தோம். ஸ்லாங்கோ மாநில போலீஸ்ல வந்து 500 பேர் வேலை செய்யறாங்க. அந்த 500 பேர்ல 2 பேர் தான் உயர் அதிகாரி, 2 பேர் தான் ஐபிகேல இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா, முடிஞ்ச அளவுக்கு ஸ்லாங்கோட இன்னும் ஹையர் ரேங்கிங் ஆபீசர்ஸ் இருக்கணும். அவங்களுக்கு அப்கோர்ஸ் நம்ம பிரச்சனையே அவங்களுக்கு தெரியும் என்னன்னு. அவங்க வந்து அதை தீர்வு கண்டு அவங்களுக்கு வந்து கூட ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். அதை பார்க்கறேன்னு சொன்னாரு. அதே வகையில நம்ம வந்து தஞ்சம்காரங்கள வச்சாரு ரிப்போர்ட், அதுக்கும் உதவி செஞ்சிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து உங்க தயவுல நம்ம வந்து எய்ம்ஸ் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு 28 பஸ் எல்லா தொகுதியிலையும் சேர்த்து 1700 பேர் எய்ம்ஸ் கண்டுபிடிக்குது. அதுக்கு உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிஞ்சு சொல்றோம். 2 மாசம் வரைக்கும் நம்ம லீகல் பியூரோல ஒரு 15 வழக்கறிஞர் வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராம் செஞ்சிருக்கோம் மோத்தரஜால. அதுல ஒரு 150 பேர் வந்திருந்தாங்க. அது வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு டிவிஷனா நம்ம செய்ய போறோம். அதுக்கு நம்ம மேலாளரும் உங்க ஆதரவு வேணும். அந்தந்த தொகுதிக்கு நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் செய்வோம். ஸோ அங்க வந்து நீங்க இந்த வழக்கறிஞரை வந்து பார்த்து எந்தெந்த பிரச்சனை இருக்கோ அது நம்ம தீர்வு காணலாம். மூவிங் ஃபார்வர்ட் நம்ம ஸ்லாங்கோ மைக்கா இந்த அம்னோ நம்பி நம்ம வந்து இந்த பாச்சாபாலாம் நம்ம எப்போதும் எலெக்ஷன் வரும்போது தான் நம்ம அந்த ட்ரைனிங் எல்லாம் செய்வோம். இப்ப ஸ்லாங்கோல நம்ம அதை எடுத்து செய்வோம். நம்ம காலில் இருந்தாதான் நம்ம அது வந்து வெற்றியா நம்ம எலெக்ஷன் வரும்போது அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த தீர்வு பண்ணலாம். ஸோ இந்த பாச்சாபா வந்து நம்ம முக்கியமா ஸ்லாங்கோ மாநில செய்ய போறோம். அதே வகையில நம்ம கிளை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 22 தொகுதி இருக்கு. அதுல வந்து 726 கிளைங்க இருக்கு. இந்த கிளைங்கெல்லாம் நம்ம சீர்படுத்த போறோம். இந்த ஒரு வருஷம் நம்ம வந்து அடுத்த தேசிய எலெக்ஷன் வரதுக்கு முன்னே நம்ம கிளைங்களை வந்து சீர்படுத்தி அவங்க பலமாக்க போறோம். ஏன்னா எலெக்ஷன் வரும்போது நம்ம யாருமே நம்ம போய் வந்து உதவி கேட்க தேவையில்லை, நம்மளுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. ஸோ அது வந்து நம்ம தொகுதி ரீதியில நம்ம செய்ய போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ் பள்ளி. இங்க பாத்தீங்கன்னா ஸ்லாங்கோல 50 மாணவர்கள் பண்ணி 19 பள்ளி இருக்கு ஸ்லாங்கோல. அதுல குழு ஸ்லாங்கோல ஒரு பள்ளி 6 மாணவர்கள் தான் இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன செய்ய போறோம்னா, முக்கியமா நம்ம கிரவுண்ட்ல இறங்கி இதே பார்த்து இந்த தமிழ் பள்ளி அவங்க பிள்ளைங்களை மாணவர்களுக்கு போய் பதிவு செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இறுதியாக தன்ஸ்ரீ அவர்களே, பேராளர்களே, நம்ம வந்து 17 வருஷமா ஸ்லாங்கோ மாநில பணி செஞ்சுட்டு இருக்கோம். சொந்த பணத்துல பணி செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து பேராளர்கள், கிளை தலைவர்கள், தொகுதி தலைவர்கள் அவங்க சொந்த காசை வச்சு இன்னமும் நம்ம வழி செஞ்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்மளுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கல.
ஆர்டர் கோர்ஸும் கிடைக்கல. கிடைச்சா வேற ஆளுங்களே ஸ்லாங்கோலாம் நம்மளுக்கு ஆர்டர் கோர்ஸ் கிடைச்சா வேகமா இல்லையே. வேற ஏதாச்சும் இருக்காங்களா இங்க? இருக்கா இல்லையா? ஜிஎல்சி அதுவும் கொடுக்கல. யாருக்கும் ஜிஎல்சியும் கிடைக்கல. இப்ப தமிழ் பள்ளிக்கும் ஆங்கிலத்துக்கும் அது கூட நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல. பிரதமருக்கு நம்மளுக்கு மைண்டா இருக்குன்னு அவருக்கு தெரியல. இன்னமும் நம்ம அங்க இருக்கணுமா? இருக்கணுமா? என்ன அதான் சரி காலைல வைக்கிறேன்னு சொன்னேன். கேஜிஎம் மத்தியானம் வச்சா அதான் பிரச்சனை. இருக்கணுமா? அப்ப ஏஞ்சி எல்லாம் கை தட்டுங்க. ஏங்குறீங்க சொல்லிட்டாங்க. இருக்கணுமா இல்லையானே அவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்களும் மத்திய செய்தியும் எடுக்கிற முடிவு தான். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்வின் அறிவிப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சுப்பிரமணியம் அவர்களே, மாயிகாவின் தேசிய துணைத் தலைவர் மற்றும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் ஸ்ரீ சரவணன் அவர்களே, சிலங்கம் மாநில மாயிகாவின் தொடர்பு குழு தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் சங்கர் ஐயங்கர் அவர்களே, மாயிகாவின் உதவி தலைவராகிய டாக்டர் எம் அசுஜன் அவர்களே, டாக்டர் டி முருகே அவர்களே, டாக்டர் லாசன் ரங்கநாதன் அவர்களே, தாமஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ எம் ராமசாமி அவர்களே, இங்கு வருகை புரிந்திருக்கும் மக்கள் சக்தியின் மாநில தலைவர் சகோதரர் டாக்டர் ஆர்.கே. ரமேஷ் அவர்களே, MyPPP மாநில தலைவர் சகோதரர் சுரேந்திரன் முகேண்டி அவர்களே, இந்த இவ்வளவு பெரிய பிரமாண்டான ஏற்பாட்டுக்கு முழு ஆதரவு கொடுத்து இவ்வளவு பேரை அமர வைத்த மாண்புக்கு மரியாதைக்குரிய தான் ஸ்ரீ டாக்டர் ப்ரொஃபசர் டாக்டர் ஹஜி முகமது ஹனிஃபா பின் அப்துல்லா மாய்காவின் துணைச் செயலாளர் சகோதரர் டாக்டர் ஆனந்தன் அவர்களே, மாய்கா பொருளாளர் சகோதரர் சிவகுமார் அவர்களே, இந்த பேர் படிக்கிறதே 10 நிமிஷம் ஆயிருங்க. தகவல் மத்திய அதிகாரி டாக்டர் கே ராமலிங்கம் அவர்களே, சிலங்கம் மாநில மூத்த தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் எம் சல்லதன் அவர்களே, முன்னாள் மகளிர் பகுதி தலைவி டாக்டர் டத்தின் படுக்க கோமலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மரியாதைக்குரிய கமலா கணபதி அவர்களே, முன்னாள் தலைவர் சகோதரர் எம் வி ராஜா அவர்களே, மாய்காவின் மகளிர் பகுதி தலைவி சகோதரி மாண்புமிகு சகோதரி சரஸ்வதி நல்லதம்பி அவர்களே, இளைஞர் பகுதி தலைவர் சகோதரர் அருண் கிருஷ்ணன் அவர்களே, புத்திரி பகுதி தலைவி சகோதரி தீபா சோழமணி அவர்களே, புத்ரா பகுதி தலைவர் டாக்டர் சதீஷ் குமார் அவர்களே, மாநில துணைத் தலைவர் சகோதரர் ஆர் ஸ்ரீதரன் அவர்களே, மாநில செயலாளர் சகோதரர் சசிதரன் அவர்களே, மாநில பொறுப்பாளர்களே, மாய்காவின் மத்திய செயற்குழு உறுப்பினர்களே மற்றும் இங்கே திரளாக வந்திருக்கும் மாய்கா கிளை தலைவர்களே, பொறுப்பாளர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். நீங்க எல்லாமே முதல்ல ஏஞ்சிங்க, எதுக்கு ஏஞ்சிங்க தெரியுமா தெரியாது, ஏந்தின்னு சொன்னோன்னு ஏஞ்சிட்டீங்க. அதுக்கு பிறகு வருவோம்.
அன்பான கிளை தலைவர்களே, இந்த கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஒரு போராட்டத்துல உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இந்த கட்சி தோன்ற காலகட்டத்தில் 1946ல ஒரு புனிதமான ஒரு தோற்றம். அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்தியர்கள், இந்தியா வெளியே இருக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாமே ஒரு போராட்டம் நடத்தின இந்த போராட்டம் மூலமா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்ல ஒரு புனிதமான நோக்கம். 1947 பிறகு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு ஜான் டிவி அவர்கள் இந்திய அரசாங்கத்துல இடம் பெற்ற பிறகு சர்தார் பூல் சிங் தலைமைத்துவ எடுத்த பிறகு இந்த நாட்டுல வாழும் இந்தியர்களுக்கு ஒரு அரசியல் வாக்குடம் இருக்கணும். தொடர்ந்து நம்ம இனத்துக்கு போராடி ஒரு உன்னத இடத்துல கொண்டு போயிட்டு நம்ம இனத்தை சேர்க்கணும்னு சொல்லிதான் இந்த கட்சியின் தொடர்ந்து பயனாற்றோம். அந்த அடிப்படையில இது எந்த காலகட்டத்திலையும் இந்த பயணத்துல இருந்து நம்ம திசை மாறல. ஆனா என்ன ஒண்ணு, காலம் நம்மள அரசியல் நீரோட்டத்தை நம்ம நிர்ணயிக்கல. அதுல ரொம்ப காரணங்கள் இருக்கு. ஆதி காலகட்டத்துல எஸ்டேட்ல வாழக்கூடிய இந்தியர்கள் வேலை செய்து திருப்பி அதே எஸ்டேட்ல இருக்க தங்குறதுக்கு ஒரு வசதி இருந்துச்சு. நம்மளோட எண்ணிக்கையும் எஸ்டேட் ஒரு இடத்துல கூட இருந்தாங்க. ஆனா எப்ப நம்ம இனத்தை சேர்ந்தவர்கள் வெளியே போயிட்டு வேலை செய்து வெளியே மலாய்க்காரர்கள் சீனர்களோட இணைந்து தங்குறதுக்குள்ள சூழ்நிலையை உருவாக்குனாங்களோ எல்லாமே நம்ம எல்லாமே அங்கங்க போயிட்டு அந்தந்த தாமானியம் வேற வேற இடத்துல போய் தங்குற ஒரு சூழ்நிலை வந்தோன்னே இது ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை. அதாவது மற்ற இனத்தவர்கள் கூட நம்மளும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைய நம்ம உருவாக்குனது. ஆனா அரசியல் ரூபத்துல நம்மளுக்கு நம்ம எல்லாமே பிரிந்து இருந்து தங்கி அந்தந்த இடத்துல வாக்காளர்கள் நம்ம எல்லாமே செதறி போன ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கும். நல்லதும் இருந்துச்சு, கெட்டதும் இருந்துச்சு. இன்றைய காலகட்டம் நம்ம எல்லாமே இங்க கூடியிருக்கோம்னா இது ஒரு நம்மளுக்கு தெரிந்தவங்க ஒரு கல்யாணம், ஒரு நல்ல கல்யாணம் இல்லை, ஒரு கெட்ட கல்யாணம் இல்லை தெரிஞ்சவருக்கு. நம்ம எல்லாமே குடைக்கிணறுல கூடியிருந்து உள்ள ஒரு ஒரு அரசியல் கட்சியில நம்ம பயணம் செல்றோம்னா எப்படி நம்ம சமுதாயத்தை ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி அமைதியான ஒரு சூழ்நிலையில நம்மளோட முன்னேற்றத்தை அடைய முடியும்னு தான் நம்ம எல்லாம் இங்க கூடியிருக்கோம். இங்க மட்டும் இல்ல, எந்த காலகட்டத்திலையும் ஒரு அரசியல் கட்சி எடுக்கும் ஒரு ஒரு நிகழ்வுக்கும் சமுதாயத்தை ஒரு நலன் கருதி தான் நம்ம முன் வைத்து நம்மளோட வேலைகளை நம்ம செய்து வந்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில இந்திய சமுதாயத்துக்கு மாயிக்கா ஆக கூட வேலை செய்திருக்குன்னு சொல்றது மிகையாது. ஆனா என்ன பிரச்சனை, 50 வருஷம் என்ன செஞ்சீங்க, 50 வருஷம் என்ன செஞ்சீங்க, ஒரு சொல்லிட்டு போனாரு. 17 வருஷம் இந்த மாநிலத்துல நம்ம பதவி எடுத்ததில்லை, 17 வருஷம் இந்த மாநிலத்துல பதவி இல்லாமல் நம்ம மக்களுக்கு சேவை செய்வது வந்துட்டு இருக்கணும் எடுத்து சொன்னாரு. அன்பான கிளைத்தலைவர்களே, உங்கள்கிட்ட நான் வேண்டி கேட்பது எல்லாமே, நீங்க உங்களோட தொடர்பு அடிப்படை உறுப்பினர்கள் கூட சமுதாயத்தை கூட தொடர்பு வச்சிருக்கிறதே கிளைத்தலைவர்கள். இந்த கிளைத்தலைவர்களை சீர்படுத்துறதுக்கு தான் இந்த 6 வருஷமா நம்ம எதோ எந்தெந்த ரூபத்துல இந்த கிளைகளை நம்ம சீர்படுத்த முடியுமோ அந்த வகையில நம்ம சீர்படுத்தி கொண்டு விடுறது. எதுக்கு? ஏன்னா தலைவத்துவம் தேசிய தலைவரோ, துணைத் தலைவரோ, மத்திய செயற்குழுவோ, மாநிலமோ அடிப்படை இந்தியர்கள் கூட தொடர்பு வச்சுக்கிறது இல்லை. அடிப்படை இந்தியர்களோட தொடர்பு வச்சுக்கிறது எல்லாமே மன்னிக்கிறேன், கோபால் கிருஷ்ணன் இருக்காரு, கிருஷ்ணன் இருக்கீங்க, நன்றி என்பது. அடிப்படை தொடர்பு வச்சிருக்கிறது கிளை தலைவர்கள். அப்ப கிளை தலைவர்கள் இன்னைக்கு கேள்வி கேட்கும் போது என்ன செஞ்சாங்க? 50 வருஷம் கேட்கும் போது விளங்காதவங்க கேட்கிறாங்க. சரி, ஆனா விளங்கு நீங்களாம் சும்மா இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு கிளை தலைவர் நீங்க எல்லாமே யாருமே உதவி செஞ்சது இல்லையா? எத்தனை பேத்துக்கு லோன் வாங்கி கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேத்துக்கு பிரச்சாரம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, எத்தனை வீடு பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கீங்க,
எவ்வளவு சேவை செஞ்சிருக்கீங்க ஒரு கிளை தலைவரா. அது எல்லாமே நீங்க பேசலன்னா எப்படி இந்த கட்சி என்ன செய்தி வந்துட்டு இருந்துச்சு இந்த 50 வருஷ காலகட்டத்திலன்னு வெளியே உள்ள இந்த மாய்க்கா குடைக்கல இல்லாதவர்களுக்கு புரியும். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த 6 வருஷம் நம்ம கிளைகளை சீர்படுத்தணும். எதுக்கு சீர்படுத்தணும்னா எனக்கு பிடிக்காதவங்க எல்லாம் வெளியே எடுத்துட்டு எனக்கு பிடிக்கிறவங்கள தான் உள்ளுக்கு போடுது. அதான் சீர்படுத்துறதா? இல்ல அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம என்ன செய்யும்? சரி பரவாயில்ல, ஒரு கிளையில இருந்து 6 பேர்ல இருந்து 10 பேர் வாக்காளர்கள் இருந்தா போதும். தொகுதியில எல்லாமே பேராளர்கள் இல்ல. உடனே எல்லாத்தையும் 60 பேர் இருந்தா போதும்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வந்தோம். எதுக்கு கொண்டு வந்தேன்னு உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த 60 பேரை கொண்டு வந்தோட எல்லாம் என்ன செஞ்சாங்க? எதுக்குடா நம்ம கூட சொந்த காசை கட்டணும்? நான் 60 பேர் 62 பேர் வச்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரியாதவங்களும் வெட்டினீங்க, தெரிஞ்சவங்களை வெட்டினீங்க, பார்க்காதவங்களை வெட்டினீங்க. எல்லாம் முடிச்சு நம்மளோட எண்ணிக்கையை குறைச்சோம். அப்புறம் ஒரு சட்டத்தை மாத்தணும் 3 வருஷம் பிறகு. என்ன சட்டம்? இப்ப பேராளர்கள் தொகுதியில போட்டிக்கு ஒரு கிளையில 60 பேர் நான் ஒரு பேராளர், 120 பேர் நான் 2 பேரு, 180 பேர் நான் 3 பேரு. உடனே என்ன செஞ்சாங்க? திருப்பி எல்லாமே தலைமை இருந்து தலைவர இந்த பழைய லிஸ்டோட மெம்பர்ஷிப் கொடுங்க. எதுக்குங்க? இல்ல இப்பதான் நாங்க ஆளுங்களை கூட்ட போறோம். எப்படி கூட்ட போறாங்க? பழைய லிஸ்ட போட்டு பசங்க காசு கட்டிட்டு போறதுன்னு நினைச்சாங்க. நம்ம வெட்டினதுதான். திருப்பி அவங்க சேர்க்கணும்னா அவங்களோட பட்டியலை கொண்டு வந்து கொடுங்க, அவங்களோட தொலைபேசி நம்பரை கொடுங்க, எல்லாமே செஞ்சு வெரிஃபை பண்ணி தான் அவங்கள உறுப்பினர் ஆக்குறது. எதுக்கு? கடந்த காலத்துல உள்ள அனுபவம் நம்மளுக்கு இல்லையா? நீங்க எல்லாமே ஒரு காலகட்டத்துல வருத்தப்படலையா? சும்மா ஒரு கிளை தலைவர் வந்துட்டு எவனோ ஒருத்தன் தெரிஞ்சு அவன் எங்கதான் இருக்கான்னு கூட தெரியாது. ஓட்டு போடுறதுக்குன்னு இந்த தொகுதி தலைவர் கொண்டு வந்த காலம் தான் உங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு பாதிச்சா தான் நீங்க அதுக்கு மாற்றத்தை கொண்டு வருவீங்களா? அது முக்கியம் இல்ல. ஒரு தலைவரா ஒரு வட்டாரத்துல இருக்கும்போது அந்த வட்டாரத்துல உள்ளவங்க இவர் கிளை தலைவர்னா கூட தெரியலன்னா அப்ப என்ன தலைவரா இருந்து நம்ம யாருக்கு வந்து மரியாதை பெற போறோம்? இத உண்டித்தான் உங்களை நான் கேட்கிறோம். உங்க கிளையை சீர்படுத்தி செயலுடைய கிளையா நீங்க வச்சிருந்தீங்கன்னா தொகுதி இயங்குறதுக்கு சிறப்பா இருக்கும். தொகுதி மூலமா மாநிலம் இயங்கும், மாநிலம் மூலமா தேசியம் இயங்கும். ஆனா இது இப்ப ரிவர்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அன்பான கிளைத்தலைவர்களே, பேராளர்களே, மீண்டும் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். இப்ப வர காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா நடந்த தேர்தல்ல ஒரு இடைத்தேர்தல் மாதிரி இருந்துச்சு. நான் 2, 3 இடத்துக்கு போனா எல்லாம் 1000 சதவீத வாக்காளர்கள் எல்லாம் காடிய போட்டு உண்மையிலே ஒரு இடைத்தேர்தல் மாதிரி. அவ்வளவு பேரு வந்து உறுப்பினர்கள் நம்ம எங்க பார்த்திருக்கிறோம். ஆனா அன்னைக்கு பார்த்தோம் உறுப்பினர்களை. அவங்களுக்கு நம்மள தெரியுது. ஏன்னா கட்சியில தேசிய தலைவரா இருக்காரு, பொறுப்புல இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியும். எல்லாத்தையும் வணக்கம். அவ்வளவு பேத்துக்கு நம்ம கட்சி என்னென்ன சேவை செய்துகிட்டு இருக்கு, போராட்டம் நடத்தி இருக்கிறோம், அங்கீகாரம் பெற்றிருக்கோம், என்னென்ன செய்தி வந்துட்டு இருக்குன்னு சொன்னாலே அவங்களோட சொந்தக்காரங்களை சொன்னாலே முடிஞ்சுங்க. கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. எதை நம்ம செய்யல? எதுங்க நம்ம செய்யல? அந்தந்த காலகட்டத்துக்கு எது தேவையா இருந்துச்சு சமுதாயத்துக்கு நம்ம குரல் எழுப்பலையா? அங்கீகாரம் பெறலையா? நிலம் திட்டம் மாய்க்கா தவிர வேற யாருங்க போட்டிருக்கா? எவ்வளவு பேருங்க அதுல பலன் அடைஞ்சிருக்காங்க? இது எல்லாமே அப்ப நான் பலன் அடையல. ஆமாங்க, இந்த வட்டாரத்துல போட்டவங்க தான் பலன் அடைவாங்க. சோ இவ்வளவு அங்கீகாரம் பெற்று கொடுத்த இந்த கட்சிக்கு இவ்வளவு ஒரு பெரிய ஒரு களங்கம் வருதுன்னா ஏன் வருது? ஏன்னா நம்ம சரியா தெளிவா எடுத்து சொல்லணும். அன்பான கிளைத்தலைவர்களே,
நீங்க எல்லாமே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கு? தேசியத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நீங்க போயிட்டு, ஓகே எல்லாம் நல்லா செய்றானுங்க அப்படின்னு நீங்க போயிட்டீங்கன்னா புண்ணியம் இல்லங்க. நீங்க போயிட்டு எடுத்து இந்த கட்சி இப்படி இப்படி நடந்துச்சு நம்ம செயற்குழு கூட்டத்திலயோ, இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ, இல்ல உங்க குடும்பத்த சார்ந்தவர்களுக்கு நீங்க எடுத்து சொன்னீங்கனாலே போதுங்க. தலைவரா இருக்குன்னா ஒரு தலைவர், ஒரு 10 பேர், 20 பேர் இல்லாத தலைவர்னா என்ன தலைவர்? இந்த கிளைகள் எல்லாம் சீர்படுத்தி, மூத்த கிளை தலைவர்கள் எல்லாத்தையும் விரட்டுறதுக்குன்னு இல்ல. மூத்த கிளை தலைவர்கள்லாம் எப்படி விரட்டுறது? நம்ம அந்த மாரி உள்ள கட்சி இல்லங்க. வழிமுறையா அ எதிர்த்து நடத்துற கட்சி இல்லங்க. எல்லாத்தையும் மதிச்சு, மரியாதையா செய்றது தான் நம்மளோட பாரம்பரியம். கத்துக் குடுத்தது. அந்த அடிப்படையில மூத்த கிளை தலைவர்கள்ட்ட நம்ம என்ன சொன்னோம்? சரி உங்களுக்கு முடியலையா? உங்களோட குடும்பத்தை சார்ந்தவர்கள கொண்டு வந்து உள்ளுக்கு போட்டு, நம்ம எப்படி எப்படி உங்க கிளைய சீர்படுத்த முடியும்? விவேகம் அங்க அந்த வட்டாரத்துல உள்ள இளைஞர்கள கிளை கேட்கறாங்க. நம்ம கிளை அந்த இடத்துல இருக்கு. இந்த கிளை இருக்கும்போது இன்னொரு கிளைய போட்டா சரியா வருமா? இவங்கள கொண்டு போய் அதுல சேர்க்கணும்னா கூட, அ நான் ஏன் அவன எடுத்துக்கணும்னு ஒரே பேச்சு. இல்ல தலைவரே அவங்கள வந்து பார்க்க சொல்றேன் அவங்கள. சரி போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த இளைஞர்கள் ஆ வந்து பார்க்க சொன்னாங்க. நாங்க உறுப்பினரா வந்து. ஆ போன தேர்தல்ல நீ அந்த கொடி தானே வச்சிருந்த. ஏங்க இளைஞர்னாலே கொஞ்சம் சுறுசுறுப்பா தாங்க இருப்பாங்க. அவங்க என்ன? ஐயோ! இருந்து இருந்து இந்த ஆள கொஞ்சம் முடிச்சோம். விளங்காம ஒரு முடிவு எடுக்கும்போது, நம்ப பெருமனதா எல்லாத்தையும் அரவணைக்கிறது தாங்க நம்மளோட பணியா இருக்குது. ஏன்னா அவங்க விளங்காம போயிருக்காங்க. விளங்குனவங்க நம்பத்தாங்க. எடுத்து சொல்லி ஏன்னா இது நம்ம ஒரு பிசினஸா நடத்துறது இல்லங்க. இது பொது வாழ்க்கை. பொது நலன் கருதி தான் நம்ப சமூக சேவை செய்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில அவங்கள்ட்ட தெரியாததை எடுத்து சொல்லி மாய்க்கா கொடைக்கானல்ல கொண்டுட்டு வர்றது தாங்க நம்ம வேலையா இருக்குது. அதுவும் தெளிவா இருக்குன்னு. இப்ப எல்லாமே தெளிவா இருக்கிறாங்க. சமுதாயம். இப்ப நம்ம சொன்னத நம்புறாங்க. என்ன நம்புறாங்க? 1987ல எம்ஜிஆர் இறந்துட்டாரு. ரொம்ப தெளிவா இருக்காங்க. நம்ம முன்ன சொன்னோம் யாரும் கேட்கல. நம்ம எது எது சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோமோ, அது எல்லாமே இவனுங்க சொல்லுவானுங்க. இவனுங்க அடிச்சுட்டானுங்க, இவனுங்க திருடிட்டானுங்க, இவனுங்க போயிட்டானுங்க. இப்படியே இந்த கட்சிய விமர்சனம் பண்ணி பேசி, பேசி, பேசி இன்னைக்கு வந்தோனே 100 நாள்ல 3,00,000 பேருக்கு குடுத்துருவோம். 1 வருஷத்துல செஞ்சுருவோம். இப்படி போய் எப்படியும் சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். ஏன்னா அவனுங்கள யாரும் கேட்க மாட்டானுங்க. ஏன் கேட்க மாட்டானுங்க? ஏன்னா அவங்க ஒரு இனக்கட்சி இல்ல. கேட்கறது எல்லாமே மாய்க்கா தான் கேட்பானுங்க. ஏன் கேட்கறானுங்க? உரிமையோட கேட்பாங்க. ஏன்னா நம்ம இனக்கட்சி. இனத்துக்குன்னு போராடுற ஒரு கட்சி. மதத்துக்கு 2வது. இனம் தான் முக்கியம். ஏன்னா நம்ம இதுல கிறிஸ்தவர் இருக்காங்க, முஸ்லீம் இந்தியன் முஸ்லீம் இருக்கிறாங்க. ஆனா ஒரு பெரிய போராட்டம் நம்ம இனத்துக்கு. இன்னைக்கு இந்த கட்சி இனத்துக்காக பேசக்கூடிய கட்சி. மத்த எந்த கட்சியும் அந்த பெரும்பாலான அரசாங்கத்துல இல்ல. நம்ம கூட சகோதரரா இருக்கிற மக்கள் சக்தி, அவங்க ஒரு இந்தியர் கட்சி. ஆனா ஒரு அதுக்கு அவங்களுக்கும் தெரியும். ம.இ.க. ஒரு பெரிய கட்சி. வழிமுறை வழிமுறை நடத்தக்கூடிய கட்சி. எல்லாமே நாட்டு முழுவதும் பொருளீஸ்ல இருந்து ஜோர் வரைக்கும் தொகுதி, மாநிலம், தொகுதி, கிளை அளவில நடத்தக்கூடிய ஒரு கட்சி எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ என்ன பிரச்சனை? நீங்க சிந்திக்கணுங்க. இவ்வளவு எல்லாம் சரியா நடத்திக்கிட்டு, என்ன கண்ணியம் கட்டுப்பாடா? கண்ணிய கட்டுப்பாடு அத நான் அடுத்து சொல்றேன் உங்கள்ட்ட. எந்த இடத்துல நம்ம கண்ணியத்துல குறையும்? NLC ஆரம்பிச்சது தூண் சம்பந்தன், ம.இ.க. மத்திய செயற்குழுல முடிவு எடுத்து பண்ணது. இன்னைக்கு யாராச்சும் சொல்றாங்களா? ம.இ.க.க்கு நன்றி சொல்லுங்க.
அதனால அவங்களுக்கு நம்ம சம்மதம் இல்லை அப்பா நேசாவை ஆரம்பிச்சதும் மாயிக்கா தான் ஸ்ரீ மாணிக்கவாசகம் காலகட்டத்துல என்ன எல்லாம் பேசுறது மாயிக்கா ஹோல்டிங். மாயிக்கா ஹோல்டிங் நிர்வாகத்தை வழி நடத்துதுன்னு தான் ஸ்ரீ ராமையா, தான் ஸ்ரீ அம்பிகா பாதர், தான் ஸ்ரீ தம்பி ராஜா, தான் ஸ்ரீ செல்வராஜா, தான் ஸ்ரீ சோமசுந்தரம் கூட அதுல இருந்தாரு. இந்த மாதிரி பெரிய பெரியவங்க வழி நடத்தினாங்க. மாயிக்காவோட தலைவர் வழி நடத்தின ஒரு நிர்வாகம் இல்லைங்க அது. அது பிரச்சனை ஆகணும்னா துண்ண அவர்கள் மகனை போட்டுதான் அது தப்பா இருந்திருக்கும். ஏன்னா எல்லாமே கணத்துல வந்து அங்க ஒடுங்கிருச்சு. இந்த 100 மில்லியனை பத்தி இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னாங்க? டெலிகாம் வராத ஒரு ஷேரை பத்தி பேசுறாங்களே, இருந்த 100 மில்லியன் பத்தி யாருக்கும் பேசுறாங்களா? எப்படி வழி நடத்தினாங்க? நான் திருப்பி இந்த கடந்த காலத்துல உள்ள பிரச்சனை சொல்லி இத காசு போட்டவனுங்க அவங்க காலத்தனமா கொடுத்தது தப்பு தாங்க. அதுக்கு உங்களை சொல்றதோ எங்களை சொல்றதோ என்னங்க வித்தியாசம் இருக்கு? உங்களுக்கு சம்மதம் எங்களுக்கு மட்டும் எப்படிங்க சம்மந்தம்? நம்மளுக்கு சம்மதம் இல்லைங்க அந்த நிர்வாகத்துல. ஆனா இவங்களுக்கு இப்படியாச்சும் ஒண்ணு சொல்லுவோம். எது தேடி மாய்க்கா போட்டுருவோம். வேற என்ன இருக்கு சொல்றதுக்கு? உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம நடத்தின நிர்வாகம் எம்ஐ டேப் காலேஜை கட்டணும், வெந்தோ அகாடமி, இப்ப எய்ம்ஸ் காலேஜ் உருவாக்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு எல்லாமே அழைப்பு வரும். ஸ்லாங்கூர்ல பிஜில திறக்கிறோம். இது எல்லாமே இந்த நிர்வாகம் மட்டும் இல்ல. 500 மில்லியனுக்கு யூனிவர்சிட்டி கட்டணும், 230 மில்லியன் கிட்ட கடன் வாங்கணும் பேங்க்ல, 230 மில்லியன் 480 மில்லியன் கிட்ட வட்டியோட சேர்த்து டாக்டர் செல்வமுக்கியாவும் இங்க இருக்கிறாரு. என் கூட இணைய எய்ம்ஸ் 480 மில்லியன் நிர்வாகத்தை நடத்தி வழி நடத்தி கடன் எல்லாம் கட்டி இன்னைக்கு கடன் 35 மில்லியன் வருமானம் கூடிய ஒரு ஏக்கமா இருக்குங்க. இது நம்ம நடத்தின நிர்வாகம். இது யார் பலன் அடைகிறா? கையெழுத்து சொன்னாவே நம்ம மாய்க்கால உறுப்பினர்கள் சார்ந்த குடும்பம் 30 பேர் இல்லைங்க. ஆனா நம்ம இனத்தை சேர்ந்த குடும்பம் வெளியே இருக்கிறவர்கள் ரொம்ப பேரு. உபகார சம்பளம், வெளியே படிக்கிற மாணவர்களுக்கு லோன் வசதி, அதுல நான் எல்லாம் மாநிலத்துல சொல்ற மாதிரி நான் 50,000 சம்பளம், டாக்டர் சரவணன் 30,000, டாக்டர் செல்வா முக்கிய 25,000. அதுவும் பாட்டு கேட்டு சும்மா இருக்கீங்க. ஏங்க எங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரு டீ 2 பங்கு போவேன். ஒரு சம்பளம் எடுக்காம நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கோம் கண்ணியமா. நம்மளுக்கு மேல எவங்க கண்ணியம்? என்ன இந்த அடிப்படையில ஒரு துரிதமான இதுல தோற்றத்துல ஆரம்பித்த இந்த நிர்வாகம், இந்த அறவாரியமும் இன்ன வரைக்கும் அப்படித்தான் நடத்திட்டு இருக்கோம். மாயிக்கு அவருடைய நிகழ்ச்சி கூட நாங்க உருவிலி எடுத்து பாய்க்க முடியாதுங்க. இந்த சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு தான் நம்ம பணம் சேமிப்பு செய்து வந்துட்டு இருக்கோம் இல்லைய. ஒரு அரசியல் இதுக்கு என்னங்க செய்யறோம் நம்ம? சோ இந்த மாதிரி நம்ம கடன் உதவி 238 மில்லியன், அதுல 58 மில்லியன் ஸ்லாங்கோர் உள்ள இந்தியர்களுக்கு நம்ம கொடுத்து உதவி செஞ்சு கேட்டுட்டேன். இதெல்லாம் என்னங்க ஒரு அரசியல் கட்சி செய்ய வேண்டிய வேலையாங்க? அங்க வெளியே இருக்கிற இந்தியர்கள் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சில கட்சியில இருக்கிற மாதிரி வருது திட்டுன்னு முடிஞ்சோன தின்னுன்னு போய் படுத்துன்னு இந்த கேள்வி திருப்பி திட்டுன்னு இப்ப திட்ட முடியாம இருக்காங்க. ஏன்னா அரசாங்கத்துல இருக்காங்களே.
50 வருஷம் 50 வருஷம் நம்ம என்ன செஞ்சேன்னு கேட்கிறானுங்க. அவனுக்கு என்ன செஞ்சேன்னு கேட்டா ஒண்ணே ஒண்ணுதான். அம்னோ ஒரு தீ ஒரு ஒரு இன கட்சி, இன வெறி பிடிச்ச கட்சி. அந்த அம்னோவுக்கு 2 காவல் நாய்கள், அம்னோவும் மசியும். இப்படியே சொல்லி சொல்லி இவனுங்க பூஜா போடுறானுங்க இவனுக்கு இதுக்கு தான் லைக் எவ்வளவு விட மாட்டானுங்க. இப்படியே சொல்லி 50 வரைக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு யாரு பூஜா போடுறா? யாருங்க? துப்புனவங்களே நச்சுட்டானுங்க. என்ன சொல்றது? எப்படிதான் இவங்கெல்லாம் என்ன எனக்கே தெரியலங்க. இவங்க எப்படிப்பட்ட ஒரு பிறப்புன்னு. எனக்கு இந்த பிறப்புன்னு சொன்னதுதான் டாக்டர் முனியாண்டி நினைப்பு வருது. இங்க நம்மள சொன்னவங்க எல்லாமே இன்னைக்கு முழுங்க முடியாம துப்ப முடியாம இருக்காங்க. ஏன்னா என்ன நினைச்சாங்க? அரசாங்கத்துல போயிட்டா நம்ம எது வேணா செஞ்சிடலாம், எப்படி வேணா செஞ்சிடலாங்க. இன்னைக்கு அவங்களுக்கே தெரியுது. நீங்க சொல்றது ரைட் தான். ஏன்னா நம்ம சொன்னோம். இவன்கிட்ட எதையுமே இலவசமா கிடைச்சது இல்லைங்க. கெஞ்சி கூத்தாடி போராடி சண்டை போட்டு தாங்க ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கோம் இந்த அரசாங்கத்துல இருந்து இந்தியர்களுக்கு சொல்லும் போது விளங்கல. ஏன்னா இந்த அரசாங்கத்துல இருந்தா தானே. ஆனா இன்னைக்கு ஊமி ஆயிட்டானுங்க, செவிடா ஆயிட்டானுங்க. ஏன்னா இந்த சமுதாயத்து பிரச்சனை, ஆலயம் பிரச்சனை பத்தி அவங்களுக்கு ஒண்ணும் பேச முடியல. ஜம்ரி நாட்டு பிரச்சனைக்கு எவனுமே கேள்வி எழுப்ப முடியல, ஒண்ணும் செய்ய முடியல. இன்னைக்கு இந்த சமுதாயம் அரசாங்கத்தில் பண்ற ஒரு அனாதை மாதிரி இருக்கிறது சொல்றது மிகையாகாதுங்க. அந்த அடிப்படையில நம்ம என்ன சொல்லணும்? நான் உங்கள்ட்ட சொல்றேன். பாசு கூட இணைந்து வேலை செய்யும் போது ஊர்ல இருந்து வந்து நம்ம ஜக்கீர் நாயக் மத்த மாநிலத்துல ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம இந்து மதத்தை தப்பா பேசிக்கிட்டு வந்தோன்னு ஒரு அறிக்கை விட்டாங்க. இந்த மாதிரி பாசு அவருக்கு ஆதரவு கொடுத்து செஞ்சிருந்தாங்க. நாங்க அவங்க கூட உறவை துண்டிக்கிறதுக்கு கூட தயார். சொன்னா இல்லையா? சொல்லி வச்சுருந்தேன் 3 பேர்த்த சொல்லுங்க. ஏங்க உங்களை கேக்குறேங்க, சொன்னா இல்லையா? உடனே பாஸ் என்ன சொன்னாங்க? ஜம்ரி வினோத் நீ இதோட நிப்பாட்டு. இஸ்லாம் மதத்தை பத்தி பேசி மத்த மதத்தவர்களை துண்டிக்கப்படுற மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லி உடனே நிப்பாட்டாங்களா இல்லையா? ஏங்க ஒரு வார்னிங் கூட கொடுக்க முடியாதாங்க? இப்ப யார பூச்சாண்டி வச்சு நம்மள காட்டினாங்களோ அந்த பூச்சாண்டி எவ்வளவு பரவாயில்லைங்க. இப்ப எல்லா ரூபத்திலையும் இது நான் பிரதமரை நான் தப்பு சொல்லணும் இல்ல. ஆனா ஒரு ஆள் இல்லைங்க. இந்த கட்சி அவங்க கூட இணைந்து செய்யக்கூடியவர்கள் எல்லாமே இந்தியர்களோட நலன் கருதி ஒரு திட்டத்தை இருக்கு. என்ன திட்டம் இருக்கு? ஜாசிகா என்ன திட்டம் போட்டிருக்காங்க இந்தியர்களுக்கு? ஓ அதை நீங்க பேசாதீங்க. ஏன்னா நம்ம எல்லா இனத்தை சேர்ந்தவர்கள். அப்ப காடியெல்லாம் அப்படித்தான் பேசுவாங்க. வேற யாரு இருக்கா? வேற யாருங்க இருக்கா? இந்த நாட்டுல இனத்தை பத்தி பேசுறது ஒரு அளவுக்கு தப்பு தான். ஆனா அப்படித்தான் வழிமுறை நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பேசுறேன்னா எப்படி அங்கீகாரம் பெறுறது? எப்படி பிரச்சனைகளை தீர்வு கண்டுறது? ஆலயங்கள் பிரச்சனைய இன்னைக்கு நம்ம உடனே இது ஆரம்பிச்சோன்னா முக்கியசி ஆலயங்கள் அங்கதான் நாங்க கொடுத்துருக்கோம். அந்த இடத்த கொடுத்தது அந்த நகராமண்ட இது தானங்க. அப்ப எப்படி இதை செழிப்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் இல்லாம வேலை செய்யணும் இல்லாம எப்படி இது பிரச்சனை தீர்வு காண போறாங்க? நம்ம சொல்றதுக்கு எல்லாமே நம்ம பிரச்சனைக்கு போய்தான் அது மாதிரி ஒரு தீர்வு காணணுமா? நல்லா கேட்டுக்குங்க.
நானும் தத்துவஸ்ரீ சரவணனும் ஒரு பதிவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப சுலபம். ஆனா இந்த சமுதாயத்தை நலன் கருதி எதை எடுத்தாலும் இந்த சமுதாயத்துக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு தான் எங்களோட முடிவு. அதனாலதான் பதிவு வேணாம்னு சொன்னோம். நீங்க நினைச்சுக்காங்க நம்மளுக்கு கொடுக்கலன்னு, அதெல்லாம் இல்ல. பிரதமர் அவ்வளவு ஒரு கெட்டவர் இல்ல. ஆனா வழி நடந்து போறது இப்ப 3 வருஷம் இப்ப உள்ள பிரச்சனைகள் எல்லாமே நாங்க உங்களுக்கு சொல்றோங்க. நம்ம கட்சி இந்தியால என்ன நடந்துச்சுன்னு உங்கள்ட்ட சொல்றேன். வெள்ளையர்கள் வரும்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒரு கம்பெனி தான் திறந்தாங்க. தொடர்ந்து ஒரு நாடே பெற்றாங்க. ஒரு 1000 சோல்ஜர், அப்புறம் 2000 சோல்ஜர். அப்ப 300 மில்லியன் இருந்த ஒரு ஜனநாயகம். ஜனநாயகம் என்ன கிங்ஸ். எப்படி அவங்க எடுத்தாங்க? கட்சி தொடர்ந்து சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறோம். இது எல்லாமே எதுக்கு செய்யறோம்? ராம ஆண்டானா, ராவண ஆண்டானா, மாய்க்கா தொடர்ந்து இந்திய சமுதாயத்துக்கு குரல் கொடுக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கிளை ஆளுகையில மீண்டும் உங்கள்கிட்ட நான் வலியுறுத்துறது எல்லாமே, நீங்க எல்லாமே உங்க கிளைகள், உங்க கையில இருக்கக்கூடிய சக்தி உங்க கிளை. அந்த கிளையை நீங்க சீர்படுத்தினீங்கன்னா மாணிக்கா தொகுதி, மாநிலம், தேசியம் வலுவாகிறதுக்கு சூழ்நிலை பிரகாசமா இருக்கும். ஏன்னா ஒரு கிளை ஒரு இடத்துல நம்மளுக்கு 30 கிளை 40 கிளை ஏன் கிளை கொடுக்க மாட்டோம்? இளைஞர்கள் கேட்டுட்டு இருக்காங்க, வெளியே இருக்கிறவங்க கேட்கறாங்க, எங்களுக்கு முன்ன தெரியாதுங்க, இப்ப கிளை கொடுக்கறது எப்படின்னு கேட்கறாங்க, என்னென்னமோ. ஆனா நம்மளுக்கு இருக்கிறது, ஏன்னா மன்னிச்சிருங்க இதை சொல்றேன்னு, இந்த மேய மாடு நக்கர மாடு பெற்ற கதையை போகும்போது அங்கே வந்து இவங்க என்னடா ஒரு நிகழ்ச்சி கூட செய்ய மாட்டாங்க, நம்ம என்னென்னமோ செய்யணும்னு அவங்கள கருத்துல கூடாது பாருங்க. நம்ம நீங்க தாங்க எடுத்துக்காட்டா இருக்குன்னு. ஏன்னா உங்களுக்கு அனுபவம் இருக்கு, உங்களுக்கு அரசியல் நுணுக்கம் இருக்கு. வர கிழக்கிழவர்கள் எப்படி இருக்குன்னு போகணும்னு நம்மளை பார்த்து தாங்க கத்துக்கணும். ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறவர்கள் நம்ம அவங்கள சோர்ந்து ஆக்குறது ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு போச்சுங்க. சில கிழக்கிழவர்கள் கேட்டா, என்ன தலைவரா இப்படி இருக்க மகே யாரு? அவங்க யாருக்கும் அந்த அரசியல் பிடிக்க மாட்டேங்குதுங்க. அப்பனா என்ன மாதிரி கிழத்தலைவரா இருக்கிறாரு பாருங்க இவர். சொந்த குடும்பத்தையும் அவர் தலைவர். ஏன்னா அவர் உண்டு கிடைக்கல போல. நான் உங்களை கேட்கிறேங்க, எப்படி இந்த கட்சியை பதவி இல்லாமல் நடத்தக்கூடிய சக்தி எங்களுக்கு வந்துச்சு? உங்கள்கிட்ட சொல்றேன். யாரை பார்த்து நாங்க கத்துக்கிட்டோம் தெரியுமா? யாரை பார்த்து நாங்க கத்துக்கிட்டோம்? அலெக்சாண்டர் நோகோவிச் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாது? எனக்கும் தெரியாது. நாங்க கத்துக்கிட்டதெல்லாம் ஒண்ணு இல்லாம கிளைகளை வச்சு வழி நடத்துறோம். உங்களை பார்த்துட்டாங்க, நாங்களா கத்துக்கிட்டோம் பதிவு இல்லாம வேலை செய்யறீங்க. நீங்க எல்லாம் இவ்வளவு பேர் இருக்கும்போது நாங்க இவ்வளவு கொஞ்சோண்டு பேர் ஏங்க பதிவு எடுத்து செய்யணும்? அப்ப நீங்க ஒரு புனிதமான இதுல தோற்றத்துல கட்சி மேல இருக்கிற மரியாதை, இந்த கட்சி மேல இருக்கிற இந்த பாசத்துல செய்யும் போது ஏங்க நாங்க செய்யக்கூடாது? நம்ம எல்லாம் இப்படி செய்யறதுல என்ன இருக்கு? கொடுத்தா கொடுக்கலாம் போ, நான் கெச்சற மாதிரிலாம் இல்ல. ஏன்னா எங்களுக்கு தெரியும், இந்த சமுதாயத்துக்கு குரல் கொடுக்க தெரியும், அங்கீகாரம் பெற தெரியும். அரசாங்கத்துல இருக்கிறோமோ இல்லையோ, ஒண்ணு மட்டும் நினைப்பு வச்சுக்கீங்க, நான் உங்கள்கிட்ட இது ரொம்ப சீரியஸா சொல்றேன். மாயிக்கா தலைமையகம் மாரியம்மன் ஆலயத்துல ஒரு குடிசையா ஒரு பகுதியில் இருந்ததுதான் இந்த மாயிக்கா. அந்த மாரியம்மன் மடியில தாளாட்டி பிறந்த ஒரு கட்சின்னு சொல்றதுல புரியாத. நம்மளுக்கு என்னைக்குமே இறைவன் அருள் இருக்கும். நம்ம கூட சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் எல்லாமே கட்சிக்கும் சமுதாயத்துக்கும் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம இப்ப எய்ம்ஸ் பல்கலைக்கழகம், எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்த வருஷம் 18 மில்லியன் நம்ம உபகார சம்பளம் கொடுத்தோம். அதுல என்ன இது சீன விநாயகர்கள்லாம் கொடுக்குறாங்க.
இது எதுக்கு கட்டானுங்க இவனுங்க 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 எனிவொழி சொல்ல உங்களும் சேர்த்தான் சொன்னாங்க. சொல்லும் போது விளங்காதவனுங்க அதுக்கு என்ன கோச்சிக்கிட்டு அவனுக்கு செய்யாம இருக்க முடியுமா? அரசாங்கத்திலிருந்து 25 மில்லியன் இஸ்மாயில் சப்ரி இஸ்மாயில் சப்ரி காலத்துல ஒரு அப்ரூவல் போட்டு இது விண்ணப்பம் செய்து அதை ஒன் ஆஃப் மாதிரி கொடுத்தாங்க. சரவணன் திருப்பி எடுத்து இல்ல எங்களுக்கு மாசிசா மாதிரி எங்க பாருங்க எங்க ஏஞ்சி போறது கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நான் பேசல நீங்க போங்க, நீங்க போறது போங்க, இதுக்கு மேல கொஞ்ச நெல்லுங்க. நீங்க நடக்கும் போது என்னோட யோசனை வேற வேற எடுத்துட்டு போகுது. கதுவுன்னா எனக்கு அப்புறம் மூத்த நான் போயிடுவோம். கேளுங்க, தத்தோஸ்ரீ சரவணன் திருப்பி அதை எடுத்து போயிட்டு எங்களுக்கு மாசிசா மாதிரி ஒரு அங்கீகாரம் வேணும், இந்த வருஷம் ஒன் ஆஃப்லாம் முடியாதுன்னு சொல்லி மாசிசா மாதிரி அவங்களுக்கு 30-40 மில்லியன் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு 25 மில்லியன். இந்த 25 மில்லியன் அத கேபெக்ஸ் அதை எடுத்து கட்டடம் போடுறது இது இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கலாம். ஆனா அதுல இருந்து நம்ம உபகார சொத்துலாம் கொடுக்கணும். எது கொடுத்தோம்? கட்டடம் போட்டு எல்லாம் செய்யலாங்க. ஆனா நம்ம இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்ல, அவங்களுக்கு உபகார சம்பளம் கொடுக்கறதுக்கு எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்துல மட்டும்தான், வெளியே அது கொடுத்து MIT அந்த காசை கொடுக்கல, எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்தாங்க. ஏன்னா இது மூலமா வந்துச்சுன்னா நம்ம ஃபீஸ் ஏற்ற தேவையில்லை, மாணவர்களுக்கு குறைவான வேலை இதில் நம்ம சிலிபஸை கொடுக்கலாம்னு சொல்லி அதெல்லாமே அது உபகார சம்பளமா கொடுத்தோம். எடுத்தோன்னே என்ன இப்படி வந்துச்சு, இது வெளியே கொடுக்குறாங்கன்னா அங்குள்ள மாணவர்கள் எல்லாமே கஷ்டப்படுறாங்க. மலாய்க்காரா இருக்காங்க, சீனர்களும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு பயன்படுத்தி கொடுத்தது நம்ம இப்படிங்க ஒரு இனத்துக்கு மட்டும் கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்காம இருக்குது. மற்றவங்களுக்கு கொடுக்கறதுன்னா நம்ம ஃபுல்லா ஃப்ரீயா தான் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். இது ஒரு நிர்வாகம். அப்புறம் என்ன இது இப்ப என்னன்னாங்க, எவன் இந்த மாதிரி மேடையில பேச முடியாதவங்களாம் இப்ப டிக்டாக்ல பேசுறான். டிக்டாக்ல யாருன்னு தெரியாதுல்ல, ஒரு என்ன சொல்றாங்க, ஓ எப்படி 55% 58% சீனர்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இருக்காங்க, அது ஒரு மகா பொய் அப்படின்னு நான் சொல்லுங்க. அவன் உண்மை. ஏன்னா இதுல 2 இது இருக்குங்க. நம்மள்ட்ட வராங்க, தலைவர தன்ஸ்ரீ என் மகா படிக்க போறாங்க. என்ன படிக்க போறாங்க? கம்ப்யூட்டர் படிக்க போறாங்க. ஆமாவா, வெரி குட். எங்க படிக்க போறாங்க? இந்த யூனிவர்சிட்டி இங்கிட்டு மலாக்கால KL. ஏங்க நம்ம யூனிவர்சிட்டி இருக்குங்க எய்ம்ஸ், அங்க படிக்க வேண்டியதானே? இல்ல தாச்சு, என்னன்னா ரொம்ப தூரமா இருக்கு. இல்ல ரொம்ப தூரமா இருந்தா அங்கதான் எல்லாமே ஹாஸ்பிட்டல்லாம் கொடுத்துருக்குமே. இல்ல பிள்ளை இதான் பண்றாங்க, எங்களுக்கு நீங்க லோன் கொடுத்தா போகும். இவங்களுக்கு என்ன வழங்க மாட்டேங்குதுன்னா, நம்ம கொடுக்குற லோனு அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகமா இருந்தா உபகார சம்பளமா இருந்தாலும் இந்த கையில கொடுக்குற காசு திருப்பி இந்த கைக்கு வரப்போகுது. ஆமா இல்லையா? இந்த கைன்னு சொன்னா எய்ம்ஸ் கொடுக்குறது MIT சொல்லுது. சோ திருப்பி அந்த பணம் வந்து திருப்பி ரொட்டேஷன் நம்ம கையில இருக்கும். ஆனா அது எவ்வளவுதான் நம்ம வலியுறுத்தினா அவங்க போறது இல்லை. பெரியவர் நம்மளோட மூத்த தலைவர்கள் எல்லாமே கடால கொண்டு போய் கட்டுனது இல்லை. 243 ஏக்கர்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பல்கலைக்கழகம் நம்ம கட்டுனது இல்லை. கட்டுறது மட்டும் இல்ல, அழகான ஒரு எத்தனை பேர் இங்க எய்ம்ஸ் போயிருக்கீங்க? கை தூக்குங்க, உண்மையா சொல்லுங்க. அவ்வளவு பேர் போயிருக்கீங்க. போவாதவர்களுக்கெல்லாம் நிச்சயமா அடுத்த டங்கர் தலைநகரத்துல பஸ் பிடிச்சி கூட்டு போவாங்க. சொல்லிட்டு எனக்கு வாழ்க்கை ஏன் தவிர காசு வாங்குவோம். ஒரு சாதாரண ஐயங்கர் இல்லைங்க அவரு.
சோ அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான எதுக்கு கட்டினாங்க? நம்ம மாய்க்காரனுங்க சில வெளியே சொல்றது நான் கொஞ்சம் சில சமயத்துல முட்டாள் நினைக்கிறேன். எதுக்கு போய் அங்க கட்டுன்னு கிடால இங்க பசங்க கொஞ்சம் நான் ஒரு நிலத்தை எடுத்து கட்டிருக்கலாமா இல்லையா? ஆமா இல்லையா? உங்களுக்கும் வசதியா இருக்கும் போய் பாக்குறதுக்கு. ரொம்ப பேர் பார்க்காம இருக்கீங்களே. எதுக்குங்க கட்டணும்? இந்த நாட்டுல அரசரா வந்து ஆண்ட காலகட்டத்துல கடாரத்துல வந்து ஒரு பெரிய ராஜ்யமே இருந்துச்சு. அந்த அந்த சரித்திரபூர்வமான இடத்துல நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு மருத்துவ கல்லூரியை கட்டுன்னு நம்ம முன்னோர்கள் நினைச்சது தப்பாங்க? தப்பா? எது எது செய்தோம் மாய்க்கா எல்லாத்துக்குமே ஒரு பெரிய புனிதமான ஒரு நோக்கம் இருக்குங்க. சரித்திரபூர்வமான நோக்கம் இருக்கும். எதுவுமே நம்ம தப்புனை எடுத்து செய்யற முடிவு இல்லைங்க இந்த கட்சி. சோ இப்ப இன்னொன்னு சொல்றேன். 53 55 சீன சமுதாயம் கல்வின்னு சொன்னாலே அவங்க தரத்தை பார்க்கக்கூடியவர்கள். ஆமாவா இல்லையா? என்னங்க தூங்குறீங்களா? இல்ல ராங்கா ஆன்சர் பண்ணிட்டா இவனுங்க காசு கேட்டுருவாங்க பாத்தீங்க. சோ அந்த இனத்தை சேர்ந்த மாணவர்களை அந்த தாய் தாப்பா அங்க அனுப்புறாங்கன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு தரமான ஒரு பல்கலைக்கழகம்னு சிந்திச்சு பாருங்க. அப்ப நம்ம இனத்தை சேர்ந்தவங்க தாங்க இன்னும் கூட அனுப்புது. என்னங்க நம்ம உதவி செய்யல? ஒரு ஸ்டூடெண்ட எக்ஸாம் உட்கார நிப்பாட்டின சரித்திரமே இல்லாத ஒரு பல்கலைக்கழகம் ஏன் பல்கலைக்கழகம்? அது மட்டும் இல்ல, நாளான்றைக்கு காசை கட்டுன்னு இன்னைக்கு சூறா கொடுப்பாங்க. ஒரு பேங்க்ல போயிட்டு லோன் எடுத்தா கூட 2 வாரம் ஆகுதுங்க. அதுல கூட சொல்லி கொடுத்து அனுப்புற நம்ம மாய்க்கா கிளத்துல அவங்க சொல்லுவாங்க லேட் ஆகுங்க. நீங்க என்ன சொல்லுங்க? சூறா அனுப்ப சொல்லுங்க. சூறா இல்லங்க இது என்னங்க இப்ப வந்து கொடுத்துருங்க? இல்ல கம்சி நீங்க எம்ஐல இருந்து ஒரு சூறா அனுப்பிடலாமே, அனுப்பிடுங்க. யோ உனக்கு யாரு அந்த நம்பரை கொடுத்தாங்க? ஆனா கடைசியில என்ன செய்வோம்? நம்ம பிள்ளைங்க நம்ம இனத்தை சேர்ந்த மாணவர்கள் அவங்க அப்பா எந்த கட்சின்னு கேட்டது இல்ல. ஏன்னா ஜாதியா பார்த்து கொடுக்குறோம் நம்ம. எதையுமே கேட்கறது இல்லைங்க. நம்ம மாணவர் இந்திய மாணவர் பல்கலைக்கழகத்துல இடம் கிடைச்சிச்சு. படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. படிக்க வைக்கிறது மட்டும்தாங்க எம்ஐடியும் மாய்க்காவோட வேலையும் பணியும் செஞ்சிட்டு இருக்கோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு 2 மாசம் பிறகு மாய்க்காவை முடிவு எடுத்துச்சு. அதாவது எல்லா மாநிலமும் பச்சாபா ஓட்டு என்றது போறது வருது வீட்டு சைடு. அது டாக்டர் சிவராஜா அதுக்கு போட்டுட்டு நானும் டாக்டர் ஸ்ரீ சரவணனும் எல்லா மாநிலத்திலும் இந்த பச்சப்பாவோட குருசோச ஆரம்பிச்சு சொல்லிட்டோம். இப்ப 2 மீட்டிங் வச்சுட்டாங்க. உங்களுக்கு எங்க எங்க மீட்டிங் 2 மீட்டிங்ஸ் 2 மீட்டிங் செஞ்சது மட்டும் இல்ல மாநிலத்தை எல்லாம் கூப்பிட்டு பச்சப்பா இனிமே மாய்க்கா சொந்த காலில் நிக்க போகுதுன்னா பச்சப்பா ஓட்டு என்றது பவுறது எல்லாத்துக்கும் நம்ம கிழக்கு சொல்லி கொடுக்க போறோம். அந்த காலகட்டத்துல முன்ன இருந்துச்சா மாய்க்கா 1970 80 60 டாக்டர் செல்லதேவன் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் நினைக்கிறேன் ஒத்துருக்கீங்க. We used to have our own people going into counting agents. அது எல்லாமே திருப்பி நம்ம சொல்லி கொடுக்கப்போம். ஏன்னா ஒரு பெரிய இது நம்மளோட வேட்பாளர் நம்ம ஆளுங்க அங்க உள்ளுக்கு இருந்து எண்ணிக்கைய இது பண்றவங்க அங்க அப்செக்ட் பண்ணலன்னா வெளியே வந்து நீ கோட்டு கூட போக முடியாது. சோ எல்லா இதுலயும் நம்ம தயாரான நிலைமையா இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த வேலையை செய்து வந்துட்டு இருக்கோம். ஸோ Shankar, we are really doing it. We will just have to bring them, train them. எத்தனை பேர் எல்லாமே தயாரான நிலையில வச்சிருக்கு.
அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு பிளான் பண்ணி நிலத்தோட காசெல்லாம் கட்டியிருக்கோம். உங்க சைடாங்க 36 ஏக்கர் எல்லாமே வீடெல்லாம் கட்டி கொட்டெல்லாம் கட்டி எல்லாம் புடிச்சு இந்த ஒரு லாட் மட்டும் 300 மில்லியன் கிட்ட வரும். நம்ம அத இன்னொரு காலேஜ் கூட சண்டை போட்டு 170 மில்லியன் நம்ம அந்த நிலத்தை வாங்கிடணும். ஏன் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் இதெல்லாம்? எதுக்கு சொல்றேன்? ஏன்னா நம்ம ஒரு திறந்த அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கோங்க. இதெல்லாம் வாங்கி போட்டது மட்டும் இல்ல, நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கோ இன்னொரு யூனிவர்சிட்டி இங்க போடுறதுக்கோ வருங்காலத்துல நம்ம நிலம் எல்லாம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவோம். சோ இவ்வளவு சேமிப்பு, இவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும், பக்கத்து நிலத்தை வாங்கிட்டோம், பின்னாடி நிலத்தை வாங்கிட்டோம். அந்த கான்ட்ராக்டரே பார்த்துட்டோம். கான்ட்ராக்டர் உங்களுக்கு யாருன்னு தெரியாது. அதை நான் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் சொன்னேன்னா தாஞ்சி ராமசாமின்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். ஏன் அவருக்கு கொடுத்தோம் அது சொல்லிடுறாங்க. எனக்கும் டாக்டர் ஸ்ரீ சரவணனுக்கும் ஒரு பெரிய கொண்டோம் அது மேல பிரியா கொண்டு. ஏங்க ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, நானும் சரி டாக்டர் ஸ்ரீ சரவணன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போக மாட்டேங்க, தேவையில்லை. அதை குறிப்பா நம்ம நடத்துற நிர்வாகத்துல மற்றபடி தெரியல. நாங்க என்னாச்சும் ஏன் இதை செய்யறோம்னா, ஒண்ணு கடன் இருக்கக்கூடாது, இன்னொன்னு நம்மளுக்கு ஒரு கட்டணம் நாளைக்கு நம்ம போட்டாலும் இவர் அரசியல்ல இன்னும் ஆசைப்படுறாரு நினைக்கிறேன் அவரு. சோ அவரு தலையில கட்டிடலான்னு நானு, டத்து ஸ்ரீ சரவணனு, டத்து செல்வா முக்கியா, டத்து ஸ்ரீ வேல்பாரி, டத்து டி மோகன், நீங்களும் இருந்தீங்க தானே? அவரையும் கூட்டிக்கிட்டேன். ஏன்னா அப்புறம் அவரு பேச ஆரம்பிச்சோம். ஏன் நான் கூட்டிக்கிட்டேன்னா எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்கு. எல்லாம் உட்காந்து அவர் எடுத்து மத்த கம்பெனி போட்டதெல்லாம் பார்த்து கடைசியில இவரு தான் கரெக்டா இருக்கும், நம்ம கட்டணம் இல்லாம முடிக்கிறதுக்குள்ள வேலை செஞ்சுட்டோம். இந்த வருஷம் இந்த கட்டடம் வேலை நிச்சயமா ஆரம்பிச்சிருன்னு உங்கள்கிட்ட நான் உறுதி கூட தொடங்க. நம்மளோட ஒரு டிவி எடுத்த எவ்வளவு பெரிய ஒரு நிர்வாகம். ஒரு காலகட்டத்துல 3000 பேரு மாணவர்கள் படிச்ச இடம் இன்னைக்கு 47,000 பட்டதாரியை நம்ம உருவாக்கி 47,000 இந்த 47,000 பட்டதாரிகளை உருவாக்குற இந்த இது இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வரும். என்னது? we are making it a high class TVET center excellence. 20 மில்லியன் நம்ம செலவழிக்கிறோம். 20 மில்லியன் அந்த 20 மில்லியன் we are spending. அது ஒரு குழு போட்டு தலைவர் டாக்டர் ஸ்ரீ சரவணன். ஆனா எல்லாம் செய்யறது அதுக்கு முன்னில இருந்து தேர்தலுக்கு முன்னே முடிவு பண்ணுதுங்க டாக்டர் டி மோனு. அவரு இப்ப இந்த 1.5 மாசத்துல வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாரு. தொடர்ந்து நடத்துறதுக்குள்ள சூழ்நிலை இருக்கு. ஒரு 6 மாசம், எத்தனை மாசங்க, ஜூனுக்குள்ளார நீங்க போய் பாருங்க. அந்த படம்லாம் ஆக்சுவலி அந்த படம்லாம் போட்டிருக்கலாம், எடுத்து வந்தீங்க. ஓகே, அந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டல் அவுட்லுக் இது எல்லாமே எம்ஐடி கீழே. முன்ன 2.4 மில்லியன் நம்ம இழந்துகிட்டு இருந்தோம். சோ நான் ஒரு கட்டத்தில் சொல்லிட்டேன், பரவாயில்ல இந்த இதை மூடுங்க, 2.4 மில்லியன்லாம் கொடுக்குற மாதிரில மூடுங்கன்னு சொன்னோன்னே திருப்பி நிர்வாகத்தெல்லாம் சரியா செய்து நாங்க காசு போடாம இது முதல் நிப்பாட்டணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் வருது. அந்த வருமானம் எல்லாமே திருப்பி அந்த கட்டடம் அது இதுன்னு சொல்லி 2 மில்லியன் பிரதமர் அவர்கள் எம்ஐடி செக் பிரசன்டேஷன்ல கொடுத்தாரு. நம்ம கேட்டிருக்கோம், திருப்பி வருதோ இல்லைன்னு தெரியல. அதுக்குள்ள நீங்க எல்லாமே ஏஞ்சி நிக்கிறீங்க. எது எப்படியோ நான் எல்லாமே சிந்திச்சு வேலை செய்யறது எல்லாமே
எங்க எல்லாம் முடிவுக்கு இடம் பொருள் ஏவல் இருக்கா இல்லையா? ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம கடைசி காலத்துல போயிட்டு ஒரு முடிவு செய்ய முடியாது. இந்த மாநிலம் எடுத்த முடிவு எல்லாமே நம்ம ஆத்திரப்படக்கூடாதுங்க. கடைசி நேரத்துல போய் வேலை செய்யணும்னா எப்படி வேலை செய்வாங்க? கடைசி நேரத்துல போயிட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா எப்படி செய்யுது? அன்பான கிளைத்தலைவர்களே, மகளிர் இப்ப நம்ம மாநிலமா மூத்த கிளைத்த மகளிர் எல்லாமே அது என்ன பேர் சொல்லுவீங்க? வெட்ரன் வெட்ரன் வனிதாஸ். இப்ப அது ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம். சோ இப்ப ஸ்லாங்கோர்ல செஞ்சிட்டீங்க. ஆனா அது ரொம்ப கம்ப்ளைண்ட். ஐயோ பெரிய கம்ப்ளைண்ட்டுங்க எனக்கு. ஏங்க என்னையெல்லாம் பிடிக்கலையா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. இதுங்க செஞ்சுட்டு ஏன் மேல விட்டுருச்சு. அதனால மாநிலமா செய்ய சொல்லிட்டோம். கிடா பின்னாங்க இதெல்லாம் எதுக்கு தொடர்ந்து இது மட்டும் இல்ல. நான் நினைக்கிறேன் யூ ஆல் மஸ்ட் ஸ்டார்ட் a veteran. ஜலதேவன் கோபாலகிருஷ்ணன் கிருஷ்ணன் நீங்கெல்லாம் இந்த வெட்ரனை ஆரம்பிச்சு இவங்க எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டாங்க நினைக்கிறேன். என் புதுசா வர கலைத்தலைவர்களுக்கு இவங்க எடுத்து சொல்றது மட்டும் இல்ல எங்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இது we must start a veteran. Even the youth also want to start a veteran. எல்லாம் போயிடுச்சு எதுவுமே வெற்றனா தான் இருப்போம் நினைக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல இது வனிதா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப முன்னாள் எங்க மோகனா அடுத்த மோகனாகம் வந்திருக்காங்க. வனிதா உட்கார மாட்டீங்களா? அன்பான தலைவர்களே, ஒரு தலைமைத்துவம் ஒரு ஒரு நேரத்துல ஒரு ஒரு முடிவு எடுக்கும். அந்த முடிவு எடுக்காத முன்பு இதோட விளைவு என்ன? என் கட்சி இப்படி இருக்குது, எதிர்காலம் எப்படி வரப்போகுது, சமுதாயத்துக்கு எப்படி போராட போறோம், என்ன செய்யணும், இது எல்லாமே சிந்திக்காத ஒரு தலைவன் உண்மையிலே ஒரு தலைவன் இல்லை. இதெல்லாம் சிந்திக்கக்கூடியவர் தான். ஒரு அரசியல் நீரோட்டத்துல இந்த மாதிரி திசையில போய்கிட்டு இருக்கு. இதுக்குள்ள முடிவு ஏன்னா இப்ப மலாய்க்காரங்க ஆதரவெல்லாம் எந்த பக்கத்து போயிருச்சு எல்லா வகையிலும் சிந்திச்சு அப்ப எடுக்கக்கூடிய முடிவு ஒரு தலைவருக்கு உள்ளது. தலைவருக்கு மட்டும் இல்ல அந்த கட்சியில் உள்ள மத்திய செயற்குழுக்கள். அந்த அடிப்படையில நாங்க நிச்சயமா இந்த முடிவை இந்த வார மாநாடோ அதுக்குள்ள இருக்குமா என்னன்னு எனக்கு இன்னும் தெரியல. அடுத்த மத்திய செயற்குழுல ஆனா நிச்சயமா அந்த முடிவை நாங்கள் நிச்சயமா எடுப்போம் என்று கூறி இந்த மாயிகா இஸ்லாமிய மாநில கூட்டத்துக்கு அடியை அழைத்து 79வது மாநாட்டை திறந்து வைக்கிறதுக்கு இந்த ஒரு வருஷத்துல மட்டும் நம்மளுடைய 22 தொகுதி சேர்ந்து சுமார் 248 நிகழ்ச்சிகளை நாங்கள் செஞ்சிருக்கோம். இந்த ஒரு வருஷத்துல 16 ஆண்டுகளாக இந்த மாநிலத்துல எந்த ஒரு பதவியும் இல்லாமல் எந்த ஒரு வேட்டான் கவுன்சில் எந்த ஒரு பதவியோ இல்லை எந்த ஒரு இதுல இல்லாமல் நம்மளுடைய கிளை தலைவர்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த மாநிலத்தில் 723 கிளைகளும் இந்த ஆண்டு 2வது மாதத்திலிருந்து 4வது மாசம் வரைக்கும் ஒவ்வொரு கிளையும் குறைஞ்சபட்சம் 30 உறுப்பினர்களுடன் மிக சிறப்பாக அவர்களுடைய 723 கூட்டங்கள் இந்த மாநிலத்தில் நடந்தது. ஸோ அந்த அவ்வளவு கூட்டத்தையும் இதை நம்ம போடல. ஆனா எல்லா கூட்டத்தோடைய ப்ரூஃபும் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 248 நிகழ்ச்சியோட போட்டோவும் எல்லாத்தையும் நம்ம இந்த புக்ல போட முடியாது. ஆனா அந்த என்னென்ன நிகழ்ச்சி இந்த 22 தொகுதியில் நடந்திருக்குன்றத இந்த புக்ல அச்சடிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆகவே இந்த புத்தகத்தில் எதுவும் விலைகள் இல்லை என்றால் ஒரு முன்மொழிந்து இன்னொரு வெளிமொழிந்தது. குமரன் எங்க மைக் கொடுக்குறியா?
மைக்கு கொடுங்க அவங்ககிட்ட மைக்கு அதான் அது மைக்கு உங்களுக்கு அசிஸ்டன்ட் இது பேரு எங்க தொகுதி உங்களுக்கு எல்லாம் பேரு மைக்கில் சொல்லுங்கண்ணே. பிரபாகரன் சிலையான் தொகுதி புக்கிரிராம் ஸ்ரீராமன் முன்மொழி புக்கிரிராமன் வழிமொழி இது இந்த குமரன்ட்ட மைக் இருக்கு கொள்ளலாங்க லயன் இந்த சிலாங்கூர் மாநில மைக்காவுடைய ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டுகளை நான் எதிர்பார்ப்பதில்லை. மாநிலம் ஊக்கமன்றம் நான் பார்த்தது கிடையாது. இருந்த பொழுதும் நிறைய விஷயங்கள் முன்னெடுத்துக் கொண்டது. இந்த அடிப்படையில் மாநில செயலாளர் என அவருக்காக தயார்படுத்தும் நிர்வாகம் செய்து மாநில செயலாளர் சகோதரர் சசிதரன் அவர்கள் என்னுடைய போராட்ட சார்பை என்னுடைய முழுமான அதே நேரத்தில் அவரு கிராம மாநில அனைத்து திரைத்தலைவர்கள் பரதனான முன்னிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் அணிக்கை யாரும் கேட்க வச்சிருக்காரு. கடந்த காலத்துல கிடையாது. இப்பதான் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா நடைபெற்று வருகின்றது. நாங்கள் அப்போது இருக்கின்ற இந்த கோப்பரை சட்டை கூட மாநில செயலாளர் ஆனால் இந்த ஆண்டை நான் வழிவகுக்கிறேன். நமச்சிவாயமாக நாம இணைப்பொழுதும் நிகழ்ச்சி நீங்கள் அர்த்தால் வாழ்க. மாநில இஸ்லாமிய மாநில தொடர்பு குழுவின் 79வது பேராளர் மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்த கட்சியின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் சா முஸ்லிம் விக்னேஸ்வரன் அவர்களே மற்றும் மாய்காவின் உதவி துணைத் தலைவர் தாப்பா நாராயணன் டாக்டர் டைம் சரவணன் அவர்களே கட்சியின் தேசிய உதவி தலைவர் அவர்களே மத்திய செயல்கள் உறுப்பினர்கள் அவர்களே கட்சியின் இஸ்லாமூர் மாநில தலைவர் நந்து சங்கர்ராஜ் அவர்களே மற்றும் ஸ்ரீ டாக்டர் ஹாஜி முகமது ஹனீஃபா அவர்களே மற்றும் தான் ஸ்ரீ ராம்கான் கிளைஞர் தலைவர்களே மாநில பொறுப்பாளர்களே கிளை தலைவர்களே பேராளர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கணக்கறிக்கை ஜனவரி முதல் 2024 முதல் டிசம்பர் 31, 24 வரை கணக்கறிக்கை இப்போ உங்க கைகளில் இருக்குது. அந்த கணக்கறிக்கை பார்த்தீங்கன்னா பேஜ் 120, 121 நான் பக்கம் அதை நீங்க கொஞ்சம் புரட்டி பாருங்க. இந்த கணக்கறிக்கை உங்களுக்கு கேள்விகள் எது இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். அப்படி கேள்விகள் எதுவும் இல்லைன்னா ஒரு பேரால முன்மொழிஞ்சு மற்ற ஒரு பேரால வழிமொழியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சமான் மாசம்
நன்றி பேராளர்களே. இதுவே சொல்லிய எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி. நமச்சிவாய் வாழ்க. நாங்கள் தகவல்கள் இதே பொழுது நினைக்காத தகவல்கள். வணக்கம் தனுஸ்ரீ. வணக்கம் ரதுஸ்ரீ. வருஷம் வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரெசல்யூஷன் வந்து ரொம்ப பேர் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த வருஷம் தனுஸ்ரீ ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஈவன் மீடியா ஹவுஸும் என்ன இஸ்லாமோட ரெசல்யூஷன் அப்படின்ட்டு இந்த தீர்மானத்துக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப ஹாட்டான டாபிக். ஸோ ஆஃப்டர் கிட்டா வினயன் விளையாட்டு பிறகு ரெசல்யூஷனுக்கு வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பான ஒரு விஷயம். முதல்ல வந்து தீர்மானங்கள் 7 தீர்மானங்கள் இருக்கு. நான் ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து memberikan sokongan penuh kepada Presiden MIC Tan Sri Dato Sri Vignesh அவர்கள் dan timbalan Presiden yang berhormat Dato Sri M Sarwana dan atas kepimpinan mata mereka dalam mengenalui parti dan memberikan mandat kepada mereka. Kalau berbalat kaitan dengan awal. இரண்டாவது, memberikan mandat rasmi kepada Presiden Parti serta jawatan kuasa pusat MIC untuk menetapkan pendirian dan menentukan strategi serta keputusan rasmi parti dalam menghadapi pilihan raya umum yang akan datang. வருகின்ற பொது தேர்தலுக்கு தான்சிரி அவர்களுக்கும் சிடபிள்யூசி அவர்களுக்கும் முழு பவரும் முழு மேண்டேட் கொடுக்கிறோம். அவங்க எந்த அரசாங்கத்துக்கு கூட போறோம், என்ன முடிவுகள் இருக்குன்னு சொல்லி நம்ம முழு அவர்கள் கொடுக்குறோம். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறதால ஒரு நல்ல ஒரு பலத்தை அவர் கைத்தடிக்கிறீங்க. மூன்றாவது, mengembalikan balik kuota 2,200 tempat matrikulasi untuk pelajar India serta meningkatkan jumlah tempat di IPTA khususnya bagi golongan D40 dengan pelaksanaan telus dan saksama sebagai langkah afirmatif meluas peluang pendidikan. நம்மளுக்கு வந்து மந்திரி சொல்லியிருந்தாங்க 1500 கோட்டா கொடுத்துட்டோம் மேலன்னு. ஆனா நம்ம என்ன கேட்டோம்னா 2200 டத்தோஸ்ரீ நஜீப் நம்மளுக்கு கொடுத்த 2200 இடத்த திரும்பி கொடுக்கணும்னு சொல்லி இந்த கேட்கொள்ளி நல்லா ஒத்துக்கிறீங்களா? மேலும் நல்ல ஒரு பலத்தை கைத்தெடுக்கிறோம். நாலாவது வந்து mendesak kabadi dan Silambam dijadikan sukan wajib sukma bermula 2026 bagi memanfaatkan warisan sukan tradisional masyarakat India. நீங்க பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் இந்த சிலம்பத்துக்கும் கபடிக்கும் நம்ம கெஞ்சி வாங்க வேண்டியதா இருக்கு. நம்ம என்ன கேட்டுக்கொள்ளணும், சிலம்பமும் கபடியும் சுக்கான் வச்சு சுக்மால வந்து கண்டிப்பா 2026 கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்ளணும். நல்ல ஒரு பலத்தை கேட்டுக்கோங்க. அடுத்து, menuntut perlindungan penuh terhadap semua kulit Hindu di Malaysia dan memastikan hak masyarakat India di sentiasa dihormati. MIC Selangor menggesa penubuhan Jabatan Bukan Islam di peringkat Persekutuan dan Negeri untuk mengurus, menyelaras dan mempertahankan kepentingan rumah ibadat bukan Islam secara sistematik. எப்படி மலாய்க்கார சமுதாயத்துக்கு ஒரு ஜாயிஸ் இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கு ஜபatan bukan Islam நம்ம peringkat Persekutuan dan juga negeri ஒண்ணு தூப பண்ண சொல்லி நம்ம வந்து கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு தகவல். இது வந்து 6வது 7வதும் இது நம்ம தமிழ் ஸ்கூல் சம்பந்தப்படுது. Bagi mengelakkan penutupan sekolah Tamil yang mempunyai bilangan pelajar yang rendah, lesen sekolah tersebut adalah dipindahkan ke kawasan yang mempunyai kepadatan masyarakat India yang lebih tinggi dan sekolah baru perlu diwujudkan di sekolah tersebut. மாணவர்கள் குறைவா இருக்க தமிழ் ஸ்கூல்ல சாத்தாம அந்த லைசன்ஸை வந்து மற்ற ஒரு ஸ்கூல் இந்தியர்கள் இருக்கக்கூடிய kepadatan மாணவர்கள் அந்த இடத்துக்கு மாத்தக்கூடி நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஒத்துக்கிறீங்களா? இதுதான் நல்ல காய்கறி. கடைசி, sehingga terdapat bilangan pelajar HKT yang mencukupi di sekolah menengah, mereka adalah diberikan peluang untuk mengambil bahasa Tamil sebagai salah satu mata pelajaran. So, dengan itu guru bahasa Tamil perlu ditempatkan di sekolah-sekolah di berkenaan. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய menengah ஸ்கூல்ல வந்து தமிழ் பாடம் வந்து நடத்துறது இல்ல. இந்திய மாணவர்கள் தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் தமிழ் பாடத்தை வந்து தமிழ் ஆசிரியரையும் தமிழ் பாடத்தையும் அவங்க நடத்த சொல்லி இந்த மாநாட்டில் நம்ம கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கும் நீங்க வந்து சாதோட்டா ஒரு கை தட்டு கொடுங்க. மீண்டும் நன்றி நன்றி நன்றி. பெரிய தலைவர்களே, மத்திய செயற்குழு உறுப்பினர்களே, கட்சியின் சிலைவர் மாநில தொடர்பு குழு தலைவர் டாக்டர் சங்கராஜ் அவர்களே, தொகுதி காங்கிரஸ் தலைவர்களே, மாநில பொறுப்பாளர்களே, கிழக்கு தலைவர்களே, பேராளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பேராளர் மாநாடு அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்து உரையாற்றிய நம்முடைய தேசிய தலைவர் அவர்களுக்கும் இப்பேராளர் மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு பேராதரவு வழங்கிய அனைத்து நல்லவர்களுக்கும் மனமான நன்றியை தெரிவித்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.